பிஜேபியோட மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவரை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவருக்கு ஜோதிடம் தெரியும், நிறையா ஜோதிடர்களே அவருக்கு தெரியும். ஆனாலுமே எப்படிதான் கோட்டை விட்டார் என்று தெரியல. அதுதான் கிரகம் ஜாதகம் அப்படின்னு. இந்த குருதச சுய புத்தி கோச்சாரம் சரியில்லை. அவரு ஜாதகத்தை சரி பண்ணிக்கணும், அதாவது விமர்சனம் தேடிக்கணும். இவர் ஜாதகப்படி நல்ல போஸ்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மத்திய அமைச்சராவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அண்ணாமலையை பிரிஞ்சு வேற ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப நயினார் நாகேந்திரன் இங்கிருந்து விலகி அந்த கட்சியில போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல பிஜேபியில தொடர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கா? அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சதா சொல்லி அந்த கட்சிக்கு இவர் வருவார்னா கண்டிப்பா வரையே மாட்டார். அந்த வாய்ப்பே கிடையாது. கடந்த 2011 உலகக்கோப்பையில் இந்தியா தான் வெல்லும், ஆஸ்திரேலியா அரையிறுதிக்கு கூட தகுதி பெறாது என்பதை 45 நாட்கள் முன்பே கணித்த 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் கருணாநிதியின் ஜாதகத்தை வைத்து திமுக தலைமையிலான கூட்டணி 163 இருந்து 174 இடங்கள் உறுதியாக வெல்லும் என்பதை 10 நாட்கள் முன்பே மிக துல்லியமாக கணித்த 2009 மக்களவை தேர்தலில் மன்மோகன் சிங் தான் பிரதமராக வருவார் என்பதை 35 நாட்கள் முன்பே கணித்த, கடந்த முறை நடந்த மக்களவை தேர்தலில் மோடி தான் பிரதமராக வருவார் என்பதை 48 நாட்கள் முன்பே கணித்த நமது சிவவாக்கு ஜோதிடர் ருத்ர ஜெயக்குமார் ஐயா வணக்கம். ஓம் சிவாய நம. சிவவாக்கு ஜோதிடர் ருத்ர ஜெயக்குமார். ஐயா, நீங்க பல அரசியல் தலைவர்களோட அரசியல் எதிர்காலத்தை பத்தி சரியா கணிச்சு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இந்த வரிசையில எனக்கு இன்னொரு அரசியல் தலைவரோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும், அவரோட அரசியல் போக்கு எப்படி இருக்கும்ன்றதை பத்தி தெரியணும். அவர் யாருன்னா பிஜேபியோட மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவரை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக அவசியமாக. இப்போ தமிழ்நாட்டில் இதை பயங்கரமான விஷயமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நயினார் நாகேந்திரனோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, பிஜேபி தலைவராக நடிப்பாரா, என்ன ஆவார், அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவரோட வயசு 66 வயசு, 65 வயசு முடிஞ்சு 66 வயசு நடந்துகிட்டு இருக்கு. மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்திருக்காரு. நடக்கிற தசை குரு தசையில் சுய புத்தி ஓடிட்டு இருக்கு. குரு தசை சுய புத்தி. அவருக்கு ஜோதிடம் தெரியும், நிறையா ஜோதிடர்களே அவருக்கு தெரியும். ஆனாலுமே எப்படிதான் கோட்டை விட்டார் என்று தெரியல. அதுதான் கிரகம் ஜாதகம் அப்படின்னு. அவரு ஜாதகப்படி குரு தசை சுய புத்தி பாதகமான தசைங்கிறது தெரியும், எதிர்ப்பான தசைங்கிறது தெரியும். தெரிஞ்சு அவர் இந்த எலெக்ஷனில் போட்டிவிட்டது என்னால் நம்ப முடியல. ஆனால் அது யாரும் ஐடியா கொடுத்துருக்காங்க, இடம் விட்டு மாறினீங்கன்னா ஜெயிச்சிடலான்னு. அவர் உள்ளூர்லேயே ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்தால் கூட ஜெயிச்சுட்டு பார்ப்பல. இடம் விட்டு மாறினதான் முதல்ல தப்பு. ரெண்டாவது, ஜென்மத்தில் கேது. மார்ச் மாதம் 26ஆம் தேதியில் சனீஸ்வர பகவான் அஷ்டமச்சனி ஆரம்பிச்சிட்டவருக்கு. இப்போ குரு பகவான் 12ல் இருக்காரு. கோச்சாரப்படி எந்த கிரகமும் அவருக்கு சரியில்லை. ஐப்பசி மாதம் ராகுகேது பயிற்சியில் கேது பகவான் 11ஆம் வர்றாரு. அதுலேருந்து கொஞ்சம் ஒரு மாற்றங்கள் சிறப்பு ஏற்படும். அதே சமயத்தில் அவர் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குரு தசை சுய புத்தி 1, சுக்கிரன் ஆட்சி போட்டிருக்காரு, குரு பகவான் ஆட்சி போட்டிருக்காரு. அவர் ஜாதகத்தில் 4 மூலையிலையும் கிரகம் இருக்கும். 4 மூலையில் கிரகம் இருந்த ஒருத்தருக்கு இருந்தாவே அவங்க ஒரு மாநில லெவல் மாவட்ட லெவலில் பெரிய ஆள் ஆகணுங்கிற விதி. அதனால தான் அவரால் மந்திரி ஆக முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சூரியன் ராஜகிரகமான சூரியன் வர்க்கோத்தமன், ராசிலையும் அம்சத்திலையும் ஒரே இடத்துல இருப்பாரு, வர்க்கோத்தமன். அந்த அடிப்படையில் இந்த குரு தசை சுய புத்தி கோச்சாரம் சரியில்லை. அவரு ஜாதகத்தை சரி பண்ணிக்கணும், அதாவது விமர்சனம் தேடிக்கணும். நீங்கள் கோயிலுக்கு போகிறது, நன்கொடை லட்சக்கணக்கில் கொடுக்குறது, கோடிக்கணக்கில் கொடுக்குறது, அன்னதானம் பண்ணுறது, இதெல்லாம் உங்கள் புண்ணியத்தில் சேரும். முறைப்படி உங்கள் ஜாதகத்தை கோச்சாரத்தில் எந்த கிரகம் சரியில்லையும் உங்களுக்கு எகென்ஸ்ட் தசை குரு தசை நடந்துகிட்டு இருக்கு. குரு பவன் குரு பவன் ஆட்சி போட்டிருக்காரு. இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தைப்படி சரி பண்ணிக்கணும். நீங்கள் ஏற்கனவே நிறையா பார்த்துருக்கீங்க, நிறையா பேர் பார்த்துருக்கீங்க, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நீங்கள் முறையாக பார்த்து அதை சரி பண்ணிக்கிங்க. சரி பண்ணிட்டீங்கன்னா அமோகமாக இருப்பார். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் ஜாதகப்படி பிஜேபி மாநில தலைவராக இருக்கார், ஒரு நேஷனல் கட்சி தலைவராக இருக்கார். எல்லாம் சொல்கிறாங்க அவரை எடுத்துருவாங்க இவரை எடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இப்போதைக்கு நடக்காது. இவர் ஜாதகப்படி நல்ல போஸ்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மத்திய அமைச்சராவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரோட ஜாதகப்படி
கிரக அமைப்புகள் வந்து ஜாதகம் பிறவி ஜாதகத்தில் ஓரளவுக்கு நல்ல ஜாதகம். உச்சாரம் சரியில்லாத காரணத்தினால இப்போ வந்து அவர் தோத்தார், எல்லாம் தோற்றுக்க மாட்டார். அப்படியே இந்த இருக்கவையும் இந்த குருதசை சுய புத்தி இப்போ முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருதசையில் சனி புத்தி ஆரம்பிச்சிடும். அதில் கண்டிப்பாக அவருக்கு வந்து இதுக்கு மேலே போஸ்டிங் கிடைக்குமே தவிர எந்த பாதிப்பும் வராது. மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குயா. ஐயா இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. நயினார் நாகேந்திரன் ஐயாவும் அண்ணாமலை ஐயாவும் ரொம்ப நெருக்கமா பழகியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலை ஐயா வந்து பிரிஞ்சு வேற ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நயினார் நாகேந்திரன் இங்கேருந்து விலகி அந்த கட்சியில போய் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல பிஜேபியிலே தொடர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கா? இதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு அண்ணாமலை ஐயா ஐபிஎஸ் வந்து பிஜேபி தலைவராக இருந்தார். அந்த பதவியை பிடுங்கி தான் நயனார் நாகேந்திரன்ட்ட கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஒன்றா தான் செயல்பட்டாங்க, ஒன்றா தான் கடைசி வரைக்கும் பயணித்தாங்க. இப்போ அண்ணாமலை சார் வந்து தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அவர் தேசிய கட்சியில் இருக்கார். அவர் ஏற்கனவே அரசியலில் ஒரு முக்கியமான ஆள். நயனார் நாகேந்திரன் அந்த காலத்திலேயே அதிமுக மந்திரியாக இருந்தவர். இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணாமலைக்கும் நயனார் நாகேந்திரன் எந்த காலத்திலும் கருத்து வேறுபாடு வராது. 2 பேரும் சகோதரர் மாதிரி, இல்லைன்னா அப்பா பிள்ளை மாதிரி தான். அந்த மாதிரி தான் அவங்க பழகிட்டு இருக்காங்க. எப்போதும் அந்த உறவு நீடிக்கும். அதுக்காண்டி அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சதா சொல்லி அந்த கட்சிக்கு இவர் வருவார்னா கண்டிப்பாக வரையே மாட்டார். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவரோட ஜாதகம் வேறு, அவரோட ஜாதகம் வேறு. அண்ணாமலை லைன் வேறு, இவர் லைன் வேறு. இவர் வந்து இந்த கட்சியிலேருந்து அடுத்தடுத்து போகிற மேலே டெல்லிக்கு போயிடுவார். டெல்லியில் மத்திய அமைச்சர் அதுக்கு முன்னாடி ஜாதகத்தை சரி பண்ணிக்கிட்டாருன்னா கண்டிப்பாக அவருக்கு அமைச்சர் வரதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது. மேலும் பல சிக்கல்கள் வராமையும் தடுத்துக்கலாம். இதுதான் விஷயம். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இவர்களோட என்றைக்கும் எதிரியாக நினைக்க மாட்டார். ஒரு குருநாதர் மாதிரி தான் வச்சுக்குவார். சில நல்ல ஆலோசனை கூட கேட்டு பெறுவாரே தவிர அவரை ஒரு எதிரியாக நினைக்க மாட்டார். நன்றி, வணக்கம். ஓம் சிவாய நம.